ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 13/4/2025 பங்குனி மாதம் 30ஆம் நாள், பங்குனி கடைசி நாள். நாளைய தினம் வருடப்பிறப்பு. குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு வருடம் பிறக்க இருக்கின்றது. நாளைய தினம் குரோதி வருடத்தினுடைய கடைசி நாள். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மதியம் 3:30 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 6:03 வரை பௌர்ணமி, அதன் பின்பு தேய்பிறை பிரதமை வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று இரவு 9:01 வரை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு உத்திரட்டாதிக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எடுக்கின்ற காரியங்களிலெல்லாம் வெற்றி உண்டாகின்ற நாள். குடும்பத்திலே அலுவலகத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மனம் சந்தோஷத்தை அடையும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது செய்தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேண்டிய இடத்துக்கு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். எல்லா விதத்திலும் பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்கவும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும் இன்றைய நாளிலே. ஆகவே அதற்கான முயற்சிகளை சற்று தள்ளி வையுங்கள், நல்லது. மற்றபடி அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே இறைவனை வணங்கி சூரிய பகவானை வணங்கி நல்லருள் பெற வேண்டிய நாள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடுகின்ற நாள். புதிய வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். திடீர் பணவரவுகள் உண்டாகும்.
சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மிக சந்தோஷமாக புது வருடத்தை நீங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதும் மிகவும் நல்லது. ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வழிபட்டு நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்றன. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகமாக இருக்கும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நல்ல பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையிலே மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி உண்டாகின்ற நாள். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு, அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும், லாபம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். ஆக இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேலைகள் எல்லாம் மிகச் சுலபமாக முடிகின்ற நாள் இன்றைய நாள். இந்த வேலை முடியாது இன்றைக்கு என்று நினைப்பீர்கள். ஆனால் அந்த வேலை மிக சுலபமாக முடிந்துவிடும். மிக அருமையாக இருக்கின்றது இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்கி சுப செலவு செய்வீர்கள். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது கன்னியா ராசிக்காரர்களுக்கு. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். உடல் ஆரோக்கியம் நல்ல திருப்திகரமாக இருக்கின்றது. உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். பண வரவு பல வகைகளிலே அதிகரிக்கும். அதனால் பொருளாதாரம் நல்ல மிக சிறப்பான முறையிலே உயரும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாளாக இருக்கின்றது.
வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மிகச் சிறப்பான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. புதிதாக தொழிலிலே முயற்சிகளை செய்யக்கூடாது. இன்றைய நாளிலே அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்து வாருங்கள். புதிய முயற்சிகள் இன்றைய நாளிலே தவிர்க்க வேண்டும். அதேபோல் வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபமே வேண்டாம். இன்றைய நாளிலே கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். குறைத்தலை விட தவிர்த்தல் நல்லது. ஆகவே கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரத்திலே நெருக்கடிகள் இருக்கும். கடன் தொல்லைகள் இருக்கும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆக மொத்தத்தில் மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகலவிதமான பாக்கியங்களும் கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே சிறப்பான வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றம் போன்றவை கிடைத்து மனதை சந்தோஷப்படுத்துகின்ற நாள். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிய வண்டி வாங்குவீர்கள். வாடகை வீட்டிலே இருப்பவராக இருந்தால் போதும், புது வருடம் பிறக்க இருக்கின்றது, சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவோம் என்று சொந்த வீட்டுக்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள். இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நினைக்கின்ற, அதற்கான முயற்சிகளை செயல்படுத்துகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு மேன்மையும் சிறப்பும் கிடைக்கின்ற நாள். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் உங்களுக்கு. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரத்திலே சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகளெல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் நீங்கி மனதிலே தெளிவு ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்புகளை சேர்க்கின்ற, சந்தோஷத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அனைத்தும், அதாவது நீங்கள் நினைக்கின்ற அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை பெறும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், மிக கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவரிடம் சென்று தகுந்த ஆலோசனை பெற்று உடல்நலத்தை பாதுகாப்பது மிக அவசியம். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வேலை செய்யும் இடத்திலே நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடவே கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். காரிய தடைகள் ஏற்படுகின்ற நாள். ஆக சந்திராட்டம நாள் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய நாளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். சூரிய வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே மகாபிரத்திங்கரா தேவி வழிபாடு செய்யுங்கள். 4:30 இந்த ராகு கால நேரத்திலே முடிந்தால் கோவிலுக்கு சென்று பிரத்திங்கரா தேவியை வழிபடுங்கள். அல்லது வீட்டிலே இருந்தபடி விளக்கேற்றி வைத்து மகாபிரத்திங்கரா தேவி ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி தடைகளை எல்லாம் நீக்குபவள் பிரத்திங்கரா தேவி. ஆகவே 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே காலையிலே சூரிய வழிபாடும் மாலையிலே மகாபிரத்திங்கரா தேவி வழிபாடும் செய்வது மிகுந்த நலனை ஏற்படுத்தி தரும். ஆகவே குறிப்பாக மீனராசிக்காரர்கள் இன்றைய நாளிலே சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே காலையிலே சூரிய வழிபாடும் மாலையிலே பிரத்திங்கரா தேவி வழிபாடும் செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இந்த 8 எழுத்து மந்திரத்துக்கு இருக்கின்ற சக்தியானது அற்புதமானது. இந்த 8 எழுத்தை சொல்லி உலக வாழ்விலிருந்து உய்வு பெற்று சிறப்பான ஒரு இடத்தை அடைந்த அடியார்கள் எத்தனையோ பேர். ஆழ்வார் பெருமக்கள் தொடங்கி கலியுகத்திலே கூட எத்தனையோ பேர் இந்த 8 எழுத்து நாமத்தாலே பலன் பெற்றவர்கள். இந்த 8 எழுத்து நாமத்தை சொல்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான துன்பமும் அணுகாது என்பது சத்தியமான உண்மை. இந்த 1000 நாமங்கள் சகஸ்ர நாமம் இருக்கின்றதே, இந்த சகஸ்ர நாமத்திலே இந்த நாமத்துக்கு இருக்கின்ற மகிமையானது தனி விசேஷம் பெற்றது. இன்றைக்கு நாம் இதிலிருந்து தான் இந்த பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்திலிருந்து பெருமாளுடைய அவதாரங்கள் 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரம் என்பது மிகச்சிறப்பான ஒரு அவதாரம். கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு பகுதி குருவாயூரப்பன். இந்த குருவாயூரப்பனுடைய கிருபா கடாட்சத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நிறைய கிளைக்கதைகள் இருக்கின்றது. அதிலே இருந்த ஒரு கதையை இன்றைய நாளிலே நாம் காண இருக்கின்றோம். கேரள மாநிலம் பரசுராம க்ஷேத்திரம் என்று போற்றப்படுகின்ற கேரள மாநிலத்திலே மேல்புத்தூர் என்னும் ஊரிலே வாழ்ந்த அற்புதமான குருவாயூரப்பன் பக்தர் நாராயண பட்டத்ரி. இந்த நாராயண பட்டத்ரி இவர் மிகப்பெரிய நம்பூதிரி. இவருக்கு வாத நோய் ஏற்பட்டு விட்டது. வாத நோய். எத்தனையோ மருத்துவர்களிடம் அலைந்தும் அவருடைய நோயானது குணமாகவில்லை. இத்தனைக்கும் கேரளம் என்பது மருத்துவ உலகிலே, அதாவது சித்த மருத்துவத்திலே மிகச்சிறப்பான ஒரு இடத்தை பிடித்த ஒரு இடம் கேரள மாநிலம். அங்கேயே அவருக்கு வைத்தியம் செய்ய முடியவில்லை. அவருடைய வாத நோய் குணமாகவில்லை. பட்டத்ரி அவர்கள் மிகுந்த விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விட்டார். தனது வேலைக்காரனான கோபாலனை புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவரிடம் அனுப்பி, இந்த வியாதிக்கு ஏதேனும் பிராயசித்தம் இருக்கின்றதா, செய்தால் குணமாகுமா, அல்லது இப்படியே நான் போய்விடுவேனா என்ற கேள்விகளை எல்லாம் சொல்லி அந்த ஜோதிடரை பார்த்து விசாரித்து வர சொன்னார்.
பட்டத்திரியுடைய ஜாதகத்தோடு ஜோதிடரிடம் சென்ற கோபாலன் சிறிது நேரத்திலேயே அலறி அடித்து கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்தார். ஐயா, குருவாயூரப்பன் கோவிலிலே நீங்கள் மீனை நாவிலே தொட்டுக்கொண்டு பாடினால் உங்களது வாத நோய் தீரும் என்று சொல்கின்றார் ஜோதிடர். இது நடக்கின்ற காரியமா? புனிதமான க்ஷேத்திரம் ஆகிய குருவாயூரிலே பட்டத்திரி ஆகிய நீங்கள் மிகப்பெரிய நம்பூதிரி இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான காரியத்தை செய்ய முடியுமா? இப்படி செய்ய முடியாத ஒரு பரிகாரத்தை அவர் சொல்வார் என்று தெரிந்திருந்தால் அவரிடம் நான் சென்றிருக்கவே மாட்டேனே என்று கலங்கினான் கோபாலன். கோபாலா, ஜோதிடர் சொன்னதன் பொருளை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மீனை தொட்டு பாடு என்றால் நாவிலே மீனை மென்று கொண்டு பாட வேண்டும் என்று பொருள் அல்ல. திருமாலுடைய 10 அவதாரங்களுள் முதல் அவதாரமான மீனிலே தொடங்கி 10 அவதாரங்களையும் பாடச் சொல்லி இருக்கின்றார் ஜோதிடர். இதுதான் அதனுடைய உண்மையான பொருள். படித்தவர் அல்லவா, பண்டிதர் அல்லவா, ஜோதிடர் சொன்னதை சரியாக புரிந்து கொண்டார். சொல்லி அந்த வேலையாளுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு, வா, நாம் குருவாயூரப்பன் முன்னே 10 அவதாரங்களையும் பாடினால் ஸ்துதிப்பிரியனான அவன் அந்த வாத நோயை, எனக்கு வந்திருக்கின்ற வாத நோயை குணப்படுத்தி அருள்வான் என்று சொல்லி கோவிலுக்கு செல்வதற்கு ஆயத்தமானார். ஆனால் பட்டத்திரி அவர்களுக்கு வாத நோய் ஏற்பட்டிருந்தது. அவரால் நடக்க முடியவில்லை. முடங்கி கிடந்த பட்டத்திரியை 10-15 பேர் பல்லக்கிலே தூக்கி வைத்து கொண்டு குருவாயூருக்கு அழைத்து சென்றார்கள். அடுத்த நாள் விடியற் காலை அவர்கள் குருவாயூரை அடைந்தார்கள். அங்குள்ள பொய்கையிலே பட்டத்திரியை நீராட்டி புதிய ஆடை அணிவித்து குருவாயூரப்பன் முன்னே வலப்புறமாக இருக்கின்ற திண்ணையிலே அவரை அமர்த்தினார்கள். திண்ணையிலே அமர்ந்த பட்டத்திரியால் முகத்தை திருப்பி குருவாயூரப்பனை தரிசிக்க கூட முடியவில்லை. அவரால் முகத்தை திருப்ப முடியவில்லை. வாத நோய் அவரது அனைத்து விதமான அசைவுகளையுமே பாதித்திருந்தது. அப்போது பட்டத்திரி, நீங்கள் என் கழுத்தை திருப்ப முயன்று சிரமப்படுகின்றீர், என் கழுத்தின் இடப்புறம் நன்றாகத்தானே உள்ளது என்று சொன்ன குருவாயூரப்பன் தானே தன் தலையை சாய்த்து பட்டத்திரியை நன்கு கடாட்சித்தார். மீனை தொட்டு பாட ஆரம்பிக்கலாம் என்று குருவாயூரப்பன் உத்தரவு வழங்க, குருவாயூரப்பனே உத்தரவு வழங்கினார் பட்டத்திரி அவர்களுக்கு. மத்ஸ்ய அவதாரம் தொடங்கி ஒவ்வொரு அவதாரமாக பாடத் தொடங்கினார் பட்டத்திரி. மத்ஸ்ய அவதாரம் தொடங்கி, அதாவது மத்ஸ்ய அவதாரம் என்று தமிழிலே சொல்வோம், மத்ஸ்ய அவதாரம் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். திருமாலுடைய அவதாரங்களை எல்லாம் தொகுத்து நாராயணீயம் என்ற நூலை பாடினார் நாராயண பட்டத்திரி. இன்றைக்கும் நாராயணீயம் என்பது குருவாயூரப்பன் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ஞான பொக்கிஷமாக இருக்கின்றது. மொத்தம் 1000 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த நாராயணியத்தை 100 தசகங்களாக பிரித்து பாடினார் பட்டத்திரி. ஒவ்வொரு தசகத்தையும் பட்டத்திரி நிறைவு செய்யும் போதும் குருவாயூரப்பன் தன் தலையை அசைத்து அவர் பாடிய ஸ்லோகங்களை எல்லாம் அங்கீகரித்த நிகழ்வு நடந்தது. நாராயணியம் நூலை அவர் நிறைவு செய்த வேளையிலே குருவாயூரப்பனுடைய அருளினாலே அவரது வாத நோய் என்பது முற்றிலும் குணமாகி, பூரணமாக குணமாகி பட்டத்திரி அவர்கள் எழுந்து அமர்ந்தார். நோய் குணமான பின் தனக்கு இந்த நல்ல உபாயத்தை காட்டிய ஜோதிடரிடம் சென்று நன்றி தெரிவித்தார் நாராயண பட்டத்திரி. ஜோதிடரே, குருவாயூரப்பனாக இங்கே கோவில் கொண்டிருப்பவன் கிருஷ்ணன் அல்லவா? அவ்வாறு இருக்க கிருஷ்ணாவதாரத்தை மட்டும் பாடு என்று சொல்லாமல் மத்ஸ்யாவதாரம் தொடங்கி அனைத்து அவதாரங்களையும் தாங்கள் பாட வேண்டும் என்று சொன்னதற்கான காரணம் என்ன என்று வினவினார். அதற்கு ஜோதிடர் சொன்னார், மீனாய் அவதரித்த திருமால் யாராலும் உபதேசிக்க இயலாத வேத ரகசியங்களை எல்லாம் உள்ளடக்கிய மத்ஸ்ய புராணத்தை சத்தியவிரதருக்கும் பிரம்மதேவருக்கும் சப்த ரிஷிகளுக்கும் உபதேசம் செய்தார். இத்தகைய வாக்குவன்மை மிக்கவராக மத்ஸ்யமூர்த்தி திகழ்வதால் அவர் வாசஸ்பதி, அதாவது
வாக்குக்கு அதிபதி என்று அழைக்கப்படுகின்றார். 1000 ஸ்லோகங்களை நீங்கள் ஏற்ற வேண்டும் என்றால் அது வாசஸ்பதியான மத்ஸ்யமூர்த்தியின் அருள் இருந்தால் மட்டுமே நடக்கும் அல்லவா? அதனால்தான் மீனை நாவிலே தொட்டுக்கொண்டு பாடும்படி உங்களுக்கு அறிவுறுத்தினேன் என்று சொன்னார் ஜோதிடர். வாக் என்றால் பேச்சு, வாசஸ்பதி என்றால் பேச்சுக்கு அதிபதி என்று பொருள். கூறுவதற்கரியதான பற்பல வேத ரகசியங்களை எல்லாம் மத்ஸ்ய புராணத்திலே விளக்கி அருளியதால் மத்ஸ்யமூர்த்தி அதாவது வாசஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றார். அதுவே சகஸ்ரநாமத்தினுடைய 218வது திருநாமமாக இருக்கின்றது. ஓம் வாசஸ்பதையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல பேச்சாற்றலை திருமால் அருள்வார். குழந்தைகளுக்கு இந்த பதத்தை அதாவது ஓம் வாசஸ்பதையே நமக இந்த ஒரு திருநாமத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் கல்வியிலே நல்ல மேன்மை அடைவார்கள். இந்த வாசஸ்பதையே நமக என்ற திருநாமம் 218 இதை பற்றி விளக்கமாக பல நூல்களிலே இருக்கின்றது. சகஸ்ரநாமத்திற்கும் ஒவ்வொரு நாமத்திற்கும் அதற்குள்ளான அர்த்தங்கள் பொதிந்த புத்தகங்கள் நிறைய இருக்கின்றது. பலர் இந்த சகஸ்ரநாமத்தை பற்றி விரிவாக அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய தாத்பரியங்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு, எதிர்கால தலைமுறையினருக்கு நம்முடைய இந்து தர்மத்திலே இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்களுக்கு புரியும், வேத ரகசியங்கள் புரியும். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய எந்த விதமான விஷயமும் காரணமற்று இருப்பதில்லை என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டால் அவர்கள் நம்முடைய சனாதன தர்மத்தை உண்மையான பற்றோடு பின்பற்றுவார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் நம்முடைய மடாதிபதிகளும் ஆதீனங்களும் ஜீயர் சுவாமிகளும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றார்கள். மென்மேலும் விரிவுபடுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு இப்போது சமூக ஊடகங்கள் எத்தனையோ இருக்கின்றது. இதன் மூலமாக குழந்தைகளுக்கெல்லாம் நல்லவற்றையெல்லாம் இந்த மடாதிபதிகள் எல்லாம் கற்றுத்தர வேண்டும், பெரியோர்கள் எல்லாம் கற்றுத்தர வேண்டும். நம்முடைய சனாதன தர்மத்தை குழந்தைகளுடைய அடிமனதிலே படித்துவிட்டால், அவர்கள் இதனை புரிந்து கொண்டு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது இன்பகரமாக இருக்கும். லோக இன்பங்களிலே அவர்களுடைய நாட்டம் பெரும்பாலும் செல்லாமல் தங்களுடைய மனதை நல்லபடியாக வைத்து கொள்வார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த நாராயண பட்டத்திரியுடைய அற்புதமான அந்த திருக்கதையை பற்றி சிந்தித்தோம். எல்லோருக்கும் குருவாயூரப்பனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கட்டும். விஷுக்கணி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே குருவாயூரப்பன் படத்தை வைத்து அதற்கு முன்பாக கனிகளை வைத்து, முக்கனிகளை வைத்து, தங்க காசுகள் இருந்தால் அவற்றை வைத்து, பணத்தை வைத்து, இன்று போல் எங்களுடைய இல்லம் என்றென்றும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். அனைவருக்கும் விஷுக்கணி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. நன்றி.